வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் வாட் இஸ் சீசன் 3 எபிசோட் 2 ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம கிங்கோவை இறக்கி பாலிவுட் ஸ்டைலில் பாட்டு பாடி டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. செம்ம ஃபன்னாக இருந்துச்சுங்க எபிசோடு. அண்ட் ஆல்சோ இட்டர்னல்ஸ் யார், அவங்க எப்படி உருவானாங்கன்னு சொல்லி அதுக்கான ஒரு பேக் ஸ்டோரியுமே கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. இந்த செலஸ்டியல்ஸ் யார், அவங்களுடைய பவர்ஸ் என்னங்கிறதையுமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. இட்டர்னல்ஸ் படத்திலே பண்ணாததை இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஆகத்தாவுமே கொஞ்சம் ஓவர்பவுண்டாக கட் ஆகிங்களோ. பட் எனிவேஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னான எபிசோட் டைம் தான் மறக்காம செக் பண்ணி பாருங்க. டெய்லி ஒன்று ஆரம்பிச்சிருவோமா? ஓப்பனிங்கே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இன்ட்ரோ. ஸோ இந்த சமயத்தில் நம்ம ஸ்டார்க் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வெப்பன் பிஸ்னஸ் ஓரம் கட்டிட்டு மெயின் விஷயமா படம் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் செலஸ்டியல்ஸும் அவங்களுடைய ஆரிஜின் பற்றி தான் இந்த இடத்துல படமாக மாற்றிட்டு இருக்காரு ஹவர்ட் ஸ்டார்க். டோனி ஸ்டார்க் கிடையாது, அவருடைய அப்பா. அண்ட் அவருடைய ஸ்டாராக இருக்கிறது வேறு யாரும் இல்லைங்க, ஆகதா ஹார்க்னஸ். இப்போ லேட்டஸ்ட்டாக ஆகதா ஆளாங்களா எப்படி நீங்கள் பார்த்தீங்களோ அதே மாதிரி இருக்கால. பிகாஸ் ஏகப்பட்ட வருஷங்கள் தொடர்ந்து நிறைய விச்சஸோட பவரை அப்சர்வ் பண்ணி இவ ஸ்டில் எங்கே தாங்க இருக்கா. இந்த இடத்துல அவள் ரியல் மேஜிக்கை யூஸ் பண்ணி ஆக்சுவலாக டியாமட் எழுப்ப ட்ரை பண்ணியிருக்கான், முடியல. ஸோ விச் மீன்ஸ் அவளுக்கு புரிச்சு போச்சு நம்மளுக்கு இன்னும் அதிகமான பவர் தேவை, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சு போயிட்டு இருக்கும்போதே ஹவர்ட் ஸ்டார்க் லஞ்ச் பிரேக் விட்டுட்டு நம்மளுடைய தேர்ட் ஆக்ட் படத்துக்கே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் ஆக்சுவலாக நம்ம ஹவர்ட் ஸ்டார்க் ஆகதாவை வச்சு கேலக்டிக் குவீன் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. அண்ட் ஹவர்ட் ஸ்டார்க்கோட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? ஜார்விஸ் தான். ஸோ தேர்ட் ஆக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அது பிரம்மாண்டமாக இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்ம தனியாக அதை பண்ண முடியாது, நமக்குன்னு ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் வேணும். சப்போர்ட்டிங் ஆக்டர் இருந்தால் தானே நான் அன்னைக்கு தான் காமிக்க முடியும். அண்ட் இந்த ஒரு ரோலை பண்ணுறதுக்கு ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், அவன் இந்தியாவில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி அப்போதைக்கு பாலிவுட் ஸ்டாராக இருக்க நம்ம கிங்கோவை இறக்க பார்க்குறாங்க. ஸோ கிங்கோட ஃபர்ஸ்ட் ஹாலிவுட் மூவின்னு சொல்லலாம். அதுக்கான ஒரு போஸ்டருமே காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தி ஷாந்த் அண்ட் அனுஷ்கா கபூர் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. அனுஷ்கா கபூர் டக்குன்னு படிக்கும்போது அனுஷ்கா சர்மான்னு நினச்சிட்டாங்க. பட் கிங்கோட ஹெல்ப் எனக்கு தேவைங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு ஆகதா அவளை பிளான் பண்ணி இங்கே வர வைக்கிற மாதிரி இருக்கு. பிகாஸ் ஆப்வியஸாக இந்த இடத்துல நம்ம ஆகதா டியாமெட் பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செலஸ்டியலோட பவர் தான் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. எமர்ஜென்சி தடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்டில் அவள் தன்னுடைய பவர்ஸை அதிகமாக தான் பிளான் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கேற்ற மாதிரி கிங்கோவை ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க. ஸோ கிங்கோ இப்போதைக்கு பாலிவுட்லேருந்து ஹாலிவுட் போகிறாரு, ஸ்டார்க் பிக்சர்ஸ்ன்னு சொல்லி. அந்த மொத்த இடத்தையுமே பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி நடத்திட்டு இருக்காரு நம்ம ஸ்டார்க்னு. எதுவாக இருந்தாலும் ஓவர் த டாப் பண்ணுறது தான் ஸ்டார்க்கோட ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் லேண்ட் எழுதப்பட்டிருக்கேன். லிட்டரலி ஹாலிவுட் லேண்டே ஓன் பண்ணிட்டு இருக்காரு போல கமெண்ட்ஸ். அண்ட் கிங்கோவை இறக்கி ஓப்பனிங் சீக்வன்ஸை உனக்கும் அந்த ஆகத்தாக்கும் சண்டை வர மாதிரி ஒரு மியூசிக்கல் சீக்வன்ஸ் தான் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். பேக்ரவுண்ட் டான்சர்ஸ், பைரோ டெக்னிக்ஸ் சொல்லி ஏகப்பட்ட சம்பவங்கள் காத்துட்டு இருக்கு. உனக்கு கொரியோகிராஃபி தெரியும் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஏமா நான் வரது பாலிவுட்ல இருந்து என் கிட்டேயாவா, நீ பாட்டா போடுற, ஐ ஆம் born to do this அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா கிங்கோ சொல்லுவார். இதை பார்க்கும்போது நம்ம ஹல்க் ஸ்னாப் போடுறதுக்கு முன்னாடி சொன்னார்ல அந்த டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. I was made for this. அதுக்கப்புறம் டான்ஸ் வரும், இந்தியன் மியூசிக்கோட அந்த பக்கம் நம்ம கிங்கோ ஆடிட்டு இருக்கேன். அப்படியே வெஸ்டர்ன் ஸ்டைலில் நம்ம ஆகதா அவங்களுக்கு ஈக்குவலாக அந்த பார்த்தீங்கன்னா டஃப் கொடுக்குற மாதிரி ரெண்டு பேருமே டான்ஸ் பேட்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணும், அந்த இடத்துல இருக்க அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி சொத்தி நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஆகதா ரியூனால டெக்கரேட் பண்ணியிருப்பான். பிகாஸ் ரியூன் இருக்கும்போது அந்த இடத்துல ஆகதா செம்ம பவர்ஃபுல்லாக மாறுவாள். வாண்டா விஷயம்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஏதாவது திடீர்னு பிரச்சனை வந்துச்சுன்னா ஆகதா ஸ்டில் பவர்ஃபுல்லாக இருக்கணும்ல. நம்ம கிங்கோவுக்கு ஆகத்தாவோட உண்மையான பிளான் தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த பிளானை சொல்லி இந்த பக்கம் ஆகத்தாவை நிறுத்த ட்ரை பண்ண நம்ம ஆகத்தா தன்னுடைய பவர்ஸை வெளிக்காட்டுவான். ஸோ அந்த பவர்ஸை நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும், இது டெக்னிக்கலாக நம்ம டீனாவோட பவர். ஏஞ்சலினா ஜோலி எட்டர்னல்ஸ் படத்தில் யூஸ் பண்ணுவாங்களா அதே ஸ்டைல் ஆஃப் பவர். கில்கமேஷ் அண்ட் ஐலேசஸ்லாம் விடுவான். கிட்டத்தட்ட இக்காரிஸோட பவர், வேகமாக அடிப்பா மக்காரியோட பவர். ஸோ இட்டர்னல்ஸில் இருக்க நிறைய முக்கியமான கேரக்டர்ஸோட பவர் இவ் உடம்புல வந்திருக்கு. ஸோ ஆகத்தாவோட ஸ்பெஷல் ஸ்கில்லே அதுதான், மற்றவங்களோட பவர்ஸ் அப்சர்வ் பண்ணுறது. ஸோ அந்த வகையில் ஆகத்தாவுக்கு இட்டர்னல்ஸ் ஆல்ரெடி இருக்க விஷயமும் தெரிஞ்சிருக்கு, அவங்க பவர்ஸ் என்ன மாதிரி ஒர்க் ஆகுங்கிற விஷயமும் தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இருக்க எல்லா இட்டர்னல்ஸோட பவரையும் நான் எடுத்துக்கிட்டேன், உன்னுடைய பவர் மட்டும் தான் மிச்சம், அதே நீ கொடுத்துட்டேனா நான் டியாமட்டோட பவரை உறிஞ்சிப்பேன் அப்படின்னு சொல்ல அந்த ஒரு விஷயத்தை ஆக்சுவலாக கிங்கோ நிறுத்த தான் பார்க்குறாரு. பட் கிங்கோட பவர்ஸை விட அந்த பக்கம் நம்ம ஆகத்தா கிட்ட அதிகமான பவர்ஸ் இருக்க அந்த காரணத்தினால அது கொஞ்சம் ஒரு டிஃபிட்லேயே முடியுது. ஸோ எல்லாருமே அந்த இடத்த ஒரு காலி பண்ண நம்ம கிங்கோ டேரக்டாக அரிஷம் இப்போதைக்கு என்ன பிரைம் இட்டர்னலாக மாற்றிருக்காரு. பிகாஸ் இக்காரிஸ் அண்ட் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆகத்தாவோட கண்ட்ரோலில் இருக்க அந்த காரணத்தினால இப்போதைக்கு பிரைம் இட்டர்னல் நம்ம கிங்கோ தான். ஸோ என்ன பிரைம் இட்டர்னலாக வச்சிருக்கும் போது கண்டிப்பாக இந்த எமர்ஜென்சி நடக்கிறத நான் பார்த்தே ஆகணும், உன்னால் அதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம ஆகத்தா என் உலகத்தை அழிக்கிறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது, உனக்கு என்ன வேணுமோ கேள்வி நான் தரேன், ஹவர்ட் ஸ்டார்க் கிட்ட சொல்லி உனக்கு ஒரு 3 ஹாலிவுட் படத்தை ஒதுக்கி வைக்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனாலும் எனக்கு இந்த டீல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கிங்கோ அக்செப்ட் பண்ணிடுறாருங்க. இலை 3 படத்துக்காக செலஸ்டியலுக்கே துறக்கப்பட்டியடா, 1000-2000 வருஷங்களாவது செலஸ்டியலுக்கு அடிமையாக இருந்துட்டு இப்போ பார்த்துக்கலாம் டக்குன்னு ஒரு 3 படத்துக்காக விட்டு கொடுத்துட்டேன். பட் அது 3 படம்னு அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் அந்த சமயத்தில் நம்ம கிங்கோ மற்றவங்க மாதிரி மனுஷங்க கூட வாழல, மனுஷனாகவே வாழ்ந்திருக்கான். ஏகப்பட்ட படங்கள் நடித்து அந்த படங்கள் மூலிமா ஏகப்பட்ட பேரை அவன் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கான். அங்கே இருக்க படங்கள் எல்லாமே ஹிந்தி படங்களாக தான் இருக்குது. பாகரா டைம், ரெட் ஹெரோன், எந்த ஒரு தமிழ் படமும் நடிக்கலையாப்பா நீ இத்தனை வருஷங்களில்.
சரி என்னமோ 3 படங்கள் கொடுக்குறா சொல்கிறேன், மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் வேற சொல்கிறேன், அதனால் நான் அக்செப்ட் பண்ணுறேன். அரிஷமை டிஃபீட் பண்ண உடனே என் ஃப்ரெண்ட்ஸை நீ வெளியில் விட்டணும் அப்படின்னு சொல்லி வாயை மூடல. அந்த இடத்துல அரிஷம் இந்த பக்கம் 2 பேரோட மைண்டையுமே கண்ட்ரோல் எடுத்து நான் வரேன் தனியாக, எனக்கே வாடா துரோகம் பண்ணுறேன் கொய்யால, நான் வந்து அழிக்கிறேன் அந்த உலகத்தை அப்படின்னு சொல்லி அவர் அங்கேருந்து கிளம்பி வர ஆரம்பிக்கேன். ஸோ அரிஷம் இங்கே வரத்துக்கு முன்னாடியே டியாமட்டோட பவர்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கணும்னு சொல்லி இப்போதைக்கு ஆகத்தா அண்ட் கிங்கோ ஒன்றா முடிவு பண்ணுறாங்க. அண்ட் இதை கண்டிப்பாக நம்ம ஹவர்ட் இல்லாமல் பண்ண முடியாதுல்ல. ஹவர்டை மீட் பண்ணி நாங்கள் 3rd ஆக்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஆனால் அதுக்கு ப்ரொடக்ஷன் பெருசாக இருக்கணும். அதனால் பக்கத்தில் இருக்க பார்த்தியா கிரிஃபித் லெபார்டரி, அங்கே போய் நம்மளுடைய பிளானை பண்ணுவோமா, அந்த இடத்துல ப்ரொடக்ஷன் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம ஜார்விஸ் ஓவர் நைட்டில் எப்படிப்பா அந்த ஏரியாவுக்கு நம்ம வந்து பெர்மிட் வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹவர்ட் ஸ்டாக் சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்லுவார், பேட்மேன் ஸ்டைலில். அந்த பக்கம் ஐ பாட் த பேக்குன்னு சொன்ன மாதிரி இந்த பக்கம் நான் அந்த இடத்த வாங்கிடுறேன் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ விச் மீன்ஸ் ஹவர்ட் ஸ்டாக் கிட்ட எந்த அளவுக்கு அதிகமான காசு இருக்குங்கிறது மட்டும் நோட் பண்ணி பாருங்க. ஓவர் நைட்டில் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறோம், உடனே பேக்கப் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்ல கிங்கோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய இட்டர்னல் ஷிப்பை இறக்குறாரு. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த இட்டர்னல்ஸ் படத்தில் பார்த்தா அதே ஷிப் தான். பட் இதை பார்த்து நம்ம ஹவர்ட் ஸ்டாக் பெருசாக எங்கேயுமே ஷாக் ஆகல. ஏன்னா ஹவர்டுக்கு ஆல்ரெடி இந்த பக்கம் நம்ம ஆகத்தா ஒரு விச்சுங்கிறது தெரிய வந்திருக்கு. ஆகத்தாவுக்குமே அது ஷாக்காக தான் இருக்குது. நம்ம ஹவர்டு வந்து அந்த காலகட்டத்தில் உலகத்துலேயே மிகப்பெரிய புத்திசாலி, இதை கூட கண்டுபிடிக்கலன்னா எப்படி. பட் அதே மாதிரி நம்ம கிங்கோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏலியன்லாம் கிடையாதுப்பா, முதல்ல ஒரு ஸ்பேஸ் ரோபோட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்பில். செலஸ்டியல்ஸ் இந்த எல்லா இட்டர்னல்ஸுமே கிட்டத்தட்ட ரோபோட்ஸ் மாதிரி தான் உருவாக்கிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும் நம்புறேன். இதை கேட்டோடனே ஹவர்டுக்கு குதூகலமாகி இந்த மிஷன் முடிச்சிட்ட அப்புறம் நம்ம பாடியில் இருக்க சில ஸ்பேர் பார்ட்ஸை செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இதில் நிறைய பேட்டன் பொட்டன்ஷியல் இருக்கதாகவும் மென்ஷன் பண்ணுவார். ஒருவேளை இந்த காலகட்டத்தில் நம்ம ஹவர்ட் ஸ்டாக் தான் அல்ட்ரானை உருவாக்கியிருப்பாரோ இருக்கலாம். பட் எனிவேஸ் இப்போதைக்கு அந்த கிரிஃபித் லெபார்டரிக்குள்ளே இதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இருந்த மாதிரியே ஏகப்பட்ட ரியூன்ஸை நம்ம ஆகத்தா ஜார்விஸை வச்சு வரைச்சிட்டு இருக்காங்க. ஸோ ரியூன்ஸ் இருக்கும்போது தான் ஆகத்தா பவர்ஃபுல்லாக இருப்பா. அதுக்கேற்ற மாதிரி ரியூன்ஸை வரைஞ்சிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் நம்ம அரிஷம் வந்து பார்த்தீங்கன்னா பூமி நோக்கி வந்துட்டு இருப்பாரு. ஸோ இதுக்கு முன்னாடி இட்டர்னல்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிஷம் ஒரு பிளாக் ஹோலை வச்சு தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இன்ஸ்டன்ட் டெலிபோர்டேஷன் தான் இருக்கும் அந்த ட்ராவல். பட் இந்த சமயத்தில் அரிஷம் நிஜமாலே ஒரு இடத்துலேருந்து கிளம்பி மூவ் பண்ணி வந்துட்டு இருக்காரு. ஸோ விச் மேக்ஸ் இம் ஸ்லோயர் தென் ஐ திங்க். இட்டர்னல்ஸ் படத்தை விட இந்த எபிசோடில் அரிஷம் கொஞ்சம் டம்மி பீஸாக தாங்க காமிச்சிருக்காங்க. ஸோ அரிஷம் வரதை இந்த பக்கம் ஹவர்ட் நோட் பண்ணிடுறாரு. ஒன்று நம்ம வேலையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆகத்தா கிங்கோவை கட்டி போட்டு வழக்கம் போல தாங்க தன்னுடைய ஸ்கில்லை யூஸ் பண்ணி கிங்கோட மொத்த எனர்ஜியுமே அப்சர்வ் பண்ணிக்கிறான். ஸோ இப்போதைக்கு இட்டர்னல்ஸோட எல்லா எனர்ஜியும் நம்ம ஆகத்தாக்குள்ளே வந்திருக்கு. இதே ஒரு விஷயம் தான் இட்டர்னல்ஸ் படத்தோட எண்ட்லையுமே நடந்திருக்கும். சர்சி மற்ற எல்லா இட்டர்னல்ஸ் கூடயுமே கனெக்ட் ஆகி ஒன் திங்காக மாதிரி இந்த டியாமட்டை கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீஸ் பண்ணியிருப்பான். அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல லிட்டரலாக நம்ம ஆகத்தா பண்ணிட்டு இருக்கேன். எல்லா இட்டர்னல்ஸோட எனர்ஜியை தான் உடம்புக்குள்ள வாங்கி அந்த ரீன்ஸோட டெக்னிக்கை வச்சு தன்னுடைய மொத்த பவர்ஸுமே அதிகப்படுத்தி அதன் மூலிமா ஆப்வியஸாக பூமிக்கு உள்ள மையப்பகுதியில் மாட்டியிருக்கக்கூடிய நம்ம டியாமட்டோட எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுறாங்க. அதை காட்டின விதம்ங்கிறது நல்லா இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சீக்வன்ஸில் அந்த மாதிரி பூமியை நோக்கி அவள் எனர்ஜி விடும்போது அடுத்த ஷாட்லேயே அது பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் மூவியை எப்படி எடிட் பண்ணுவாங்களோ அந்த டெக்னிக்கில் அந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து டக்குன்னு மாற்றிருப்பாங்க. ஸோ பூமியை நோக்கி இந்த பக்கம் நம்ம ஆகத்தாவோட பவர் போயிட்டு இருக்கு. அண்ட் அது டியாமட்டோட மொத்த எனர்ஜியுமே அப்சர்வ் பண்ணி ஆகத்தாவுக்கு அந்த டியாமட்டோட பவர்ஸை கொடுத்தது. ஸோ விச் மீன்ஸ் இப்போதைக்கு ஆகத்தாக்குள்ள எல்லா இட்டர்னல்ஸோட பவர் இருக்கதையுமே தாண்டி ஒரு முக்கியமான செலஸ்டியல் பவருமே இருக்குது, விச் மேக்ஸ் ஹர் செலஸ்டியல். ஸோ அடுத்த ஷாட்லேயே நம்ம ஆகத்தா லிட்ரலாக ஒரு செலஸ்டியலாக மாறி நிற்பாங்க. அந்த ஒரு அனிமேஷன் செம்ம கூலாக அமேசிங்காக பண்ணியிருப்பாங்க. நம்மளே வாய் பொழந்துட்டு உட்காந்து பார்க்க வச்சுருப்பாங்க. அண்ட் இவ செலஸ்டியாக மாறுற ஒரு விஷயம் நமக்கு மட்டும் இல்லை, ஹவர்டுக்கு மட்டும் இல்லை, அந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியுது. ஸோ எல்லார் கண்ணுக்குமே டெக்னிக்கலாக இந்த இட்டர்னல்ஸ் படத்தில் வந்து நம்ம அரிஷமும் தெரிஞ்சிருக்க தான் செய்யணும். ரைட், இஃப் ஐம் நாட் ராங். டெக்னிக்கலி இட்டர்னல்ஸ் படம் முடிஞ்சு இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் லைக் 2 to 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்சியூக்குள்ள கடந்துருச்சு. அப்படி இருந்தும் யாரும் அரிஷமை பற்றி பேசவே இல்லை. ஏன் பட் எனிவேஸ் இட்டர்னல்ஸில் என்ன ஆச்சுங்கிறத தான் இப்போதைக்கு நம்ம கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டில் பார்க்க போகிறோம். அதோடைய கண்டினியூஷன் அங்கே தான் இருக்காத காரணத்தினால வெயிட் பண்ணுவோம் எங்கேயாச்சும் அரிஷம் பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களா இல்லையான்னு. ஸோ அரிஷம் வந்து நம்ம ஆகத்தாவை பார்த்து ஒரு சாதாரண மோர்ட்டலால் இந்த அளவுக்கு காஸ்மிக் பவர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணவே முடியாது, மரியாதையாக இந்த பவரை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த பக்கம் ஆகத்தா சும்மா இல்லாமல் பட்டுன்னு இந்த பக்கம் நம்ம அரிஷமை போட்டு பழக ஆரம்பிக்கிறாங்க. அரிஷமும் நல்ல குடும்பத்தில் பிறக்கிற யாரும் பொம்பளை அடிக்க மாட்டாண்டி, ஆனால் நான் அப்படி இல்லைன்னு சொல்லி இறங்கி அவருமே இந்த பக்கம் நம்ம ஆகத்தாவை போட்டு பொழப்பாரு. இதை தான் ஆகத்தாவுக்கு தேவை. ஏன்னா அப்போ தான் நம்ம அரிஷமா அவளால் ட்ரிக் பண்ண முடியும். பத்தாவது குறைக்கி ஷீஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் அஸ் வெல். அந்த பவர்ஸை எனக்கு யூஸ் பண்ண தெரியலங்கிற மாதிரி நடித்து இந்த பக்கம் நம்ம அரிஷமை ஒரு பென்டாகிராமில் ஹோல்ட் பண்ணி அரிஷமோட பவரையே ஆகத்தா எடுத்துடுறான். அரிஷம் லிட்ரலி இந்த யூனிவர்ஸை உருவாக்கின ஒரு கேரக்டர். ஐ மீன் இன் லிட்ரல் சென்ஸ் உலகங்கள் கேலக்சிஸை உருவாக்கி அதுக்குள்ளே உயிர்களை வைக்கக்கூடிய ஓரளவுக்கு செம்ம பவர்ஃபுல்லானவர் அரிஷம். அசால்ட்டாக ஒரு 4-5 பஞ்சில் இந்த பக்கம் நம்ம ஆகத்தா டிஃபீட் பண்ணுற பற்றி காமிச்சிருக்காங்க. ஆப்வியஸாக இப்போதைக்கு அவள் செலஸ்டியெல்லாம் இருக்கேன், நான் அவகிட்ட விச் பவருமே இருந்தாலும் எல்லாம் மீறி போறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு.
ஸோ ஹரிஷமை இந்த எபிசோடில் கொஞ்சம் டம்மி பண்ணி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ ஹரிஷம் செத்த உடனே அவ்வளோதான், கிங்கோக்கு ஐ ஆம் ஃப்ரீ பேர்ட், இப்போதைக்கு அந்த பவர்ஸை ரிட்டர்ன் பண்ணிட்டு நீ திரும்ப நார்மல் ஆகிடு ஆகதா அப்படின்னு சொல்ல ஆகதாவுக்கு பவர் போதுங்கிறது தலைக்கேறுது. ஏன்னா இப்போதைக்கு அவகிட்ட 2 செலஸ்டியல்ஸோட பவர் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் அந்த யூனிவர்ஸில் நம்ம ஆகதா தாங்க செம்ம ஓவப்பான ஒரு கேரக்டர். மேபி லிவிங் ட்ரிபியூனலுக்கு ஈக்குவலான பவர் ஆகதா கிட்ட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆகதா இனிமேல் இந்த உலகத்தை ஆள போகிறதே நான் தாண்டா, என் முன்னாடி மண்டிடுங்க அப்படின்னு சொல்ல உடனே ஜார்விஸ் அதை கேட்டுறாரு. இந்த இடத்துல அவள் டெக்னிக்கலாக கிங்கோ கிட்ட மட்டும் பேசலை, மற்றவங்க எல்லாரு கூடயுமே பேசிகிட்டு இருக்காங்க. உலகத்தில் இருக்க எல்லாருமே ஆக்சுவலாக ஆகதா சொல்கிறத கேட்டுட்டு தான் இருக்காங்கிறத சூப்பராக இந்த இடத்துல டினோட் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் கிங்கோக்கு ஒரு சம் ஐடியா வருது. எப்படி அந்த பக்கம் ஆகதா நான் ஒரு ஆக்டர்னு சொல்லி அந்த ட்ரம்ப் கார்டை ப்ளே பண்ணி என்ன கன்வின்ஸ் பண்ணாலும், அதே மாதிரி நானும் அதே ட்ரம்ப் கார்டை ப்ளே பண்ணி ஆக்டர்ஸ் தான் அந்த உலகத்திலே செம்ம பவர்ஃபுல்லானவங்க. அவங்க நினச்சா பல உயிர்களையுமே உலகத்தையுமே மாற்றி அமைப்பாங்க. என்னவா வேணாச்சு எப்படி வேணாச்சு இருக்கலாம், அண்ட் மூவிஸ் ஆர் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிட்டுகளை போட்டு ஆகதாவுமே ஃபைனலாக மன இலக வச்சிடறாரு. பேசியே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆகதாவை திருத்திருக்காருங்க. ஆகதா அந்த சமயத்தில் லிட்ரலி 2 செலஸ்டியலோட பவரை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கான். அவன் நினச்சிருந்தா ரியாலிட்டியே மாற்றி அமைச்சிருக்க முடியும். அவளுக்கு என்ன தேவையோ அதை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரென்த் ஆகதா கிட்ட இருந்தாலும் நான் ஒரு ஆக்ட்ரஸாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு வர மாதிரி காமிச்சிக்கிறதெல்லாம் சுத்தமாக நம்பவே முடியல. பட் எனிவேஸ் கிங்கோ இப்படியோ பேசி இந்த பக்கம் ஆகதாவை சமாளிக்க ஆகதாவும் எல்லாத்தையுமே மறந்து இப்போதைக்கு நார்மல் ஆக்ட்ரஸாகவே மாறி பூமிக்கு ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. ஸோ விச் மீன்ஸ் அவள் செலஸ்டியல் பவரை கிவ் அப் பண்ணிட்டாளா இல்லை ஸ்டில் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காளா கேள்விக்குறியாக தாங்க இருக்குது. இந்த சமயத்தில் ஹவார்டுமே நான் அந்த வெப்பன் பிஸ்னஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு மூவி செட் போக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆகதா அண்ட் கிங்கோ 2 பேருமே கன்வின்ஸ் ஆகியிருப்பாங்க. ஒரு ரெட் கார்பெட் நடக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அந்த சமயத்தில் டைட்டிலுமே மாற்றிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேலக்டிக் குவீன்னு சொல்லி இருந்ததா இப்போதைக்கு காஸ்மிக் குவீனாக மாற்றிருப்பாங்க. ஐ மீன் ஆகதாவில் இப்போதைக்கு மொத்த காஸ்மோஸ் அண்ட் ரியாலிட்டியை மாற்றிருக்க முடியும். அந்தளவுக்கு பவர் இருக்குது. ஒரு பர்ஃபெக்டான டைட்டில் தான். ஸோ இந்த படம் ஆரம்பிக்க அப்படியே நம்ம வாட்சரோட வாய்ஸ் ஓவர், நம்ம வாழாத பல வாழ்க்கைகளை படங்களில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அதுவும் ஹாப்பி எண்டிங்கோட அந்த படம் முடித்தா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அதை விட கிளிஃப் ஹேங்கரோட முடிச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போதைக்கு ஆகதாவை தேடி 3 செலஸ்டியல்ஸ் வந்துடுறாங்க. கிங்கவும் அதான் வான் பண்ணியிருப்பாரு. உனக்கு தேடி இப்போதைக்கு ஒரு பேட் அட்டென்ஷன் கிரியேட் ஆகியிருக்குன்னு. ஸோ அரிஷமை ஆகதா கொண்டு இருக்க அந்த காரணத்தினால ஆகதாவை இப்போதைக்கு மற்ற செலஸ்டியல்ஸ் எல்லாருமே ஒரு த்ரெட்டாக பார்க்குறாங்க. ஷீ இஸ் லிட்ரலி எ செலஸ்டியல் கில்லருங்க, புரியுதா? ஸோ அதனால் ஆகதாவை தேடி இப்போதைக்கு 3 செலஸ்டியல் பூமி பக்கம் வர மாதிரி காமிச்சு ஒரு கிளிஃப் ஹேங்கரோட முடிச்சிருப்பாங்க. அந்த 3 பேரில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நெசார் த கால்குலேட்டர், பின்னாடி இருக்கவர் ஈசான் த சர்ச்சர் மாதிரி தான் இருக்குது. ஈசானுமே பச்சை கலரில் இருப்பார், இவருமே லைட்டாக பச்சை கலரில் இருக்குது. 6 கண்ணுமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற சமயத்தில் ஃபஸ்ட்டு அது ஈசான் த சர்ச்சராக இருக்கலாம். இவருக்கு காது கொஞ்சம் புடப்பாக இருக்குது. ஸோ அந்த செலஸ்டியல்ஸ் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இந்த கேரக்டர் ஜிரான் இந்த டெஸ்டருக்கு மட்டும்தான் காது புடப்பாக இருக்கும். ஸோ மேபி இது ஜிரானாக இருக்க சான்சஸ் அதிகம். ஸோ இந்த 3 பேருமே இப்போதைக்கு பூமி நோக்கி வர அதோட ஒரு கிளிஃப் ஹேங்கரோட முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு யாருக்கு தெரியும்? ஸோ வாட் இஃப் சீசன் 4 வரப்போகிறதுல சீசன் 3 முடிக்க போகிற அந்த சமயத்தில் இதுக்கான பதில் நம்ம மார்வலே எப்பயாச்சும் முடிவு பண்ணி ஒரு ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் பண்ணால் தான் உண்டு. மற்றபடி இந்த எபிசோட க்ளோஷரே இல்லாமல் முடிச்சிட்டாங்க. பட் எனிவேஸ் ஓவராலாக பார்க்கும்போது செம்ம ஃபன்னான ஒரு வைபான எபிசோட், ஆனால் ரொம்ப குட்டியான எபிசோட். பெரிய கதைகளை டிஸ்கஸ் பண்ணாமல் மேலோட்டமான ஒரு கதையை தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக நம்ம ஆகதாவை செம்ம ஓவப்பாடாக காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் எம்சிக்குள்ளே நடக்கும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இல்லை ராஜா. பட் இருந்தாலும் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபன்னான எபிசோட் தான். டைம் தான் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த எபிசோட் பார்த்தவங்க என்ன நினைக்கிறீங்க? உங்கள் தாச்சை கீழே காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தெரியும் விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணி இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். பட்